வந்துட்டேன் டாக்டர். கௌரி கௌரி எப்படி இருக்கா டாக்டர்? சுகமா இருக்கு. இப்பதான் ஆண் குழந்தை பிறந்தது. நான் தான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேனே, ஏன் இப்படி உயிரை பணைய வச்சு ஓடி வந்தீங்க சங்கர்? டாக்டர் டாக்டர் குழந்தை பிறந்துருச்சா டாக்டர்? கௌரி பொழைச்சிட்டாளா டாக்டர்? டாக்டர் என்னை கூட்டிட்டு போங்க டாக்டர், என்னை கூட்டிட்டு போங்க டாக்டர். கௌரி கௌரி ஐயோ, இது என்ன கோலம் அத்தா? கௌரி கௌரி ஒன்றுமில்லை கௌரி, ஒன்றுமில்லை. நீ உயிரோடு போராடும் இந்த நேரத்தில் என்னால் சிறையில இருக்க முடியவில்லை. ஆகையால் ஓடி வந்து விட்டேன் கௌரி, ஓடி வந்து விட்டேன். என்னை பார்ப்பதற்காக உங்கள் உயிரையே பறி கொடுத்து விட்டீர்களா அத்தா? டாக்டர் டாக்டர், என்ன அத்தானை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க டாக்டர். கௌரி கௌரி, இனிமேல் என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, யாராலும் காப்பாற்ற முடியாது. நான் சாவதை பற்றி கலங்கவில்லை. ஆனால் அந்த கொடியவன் என் மீது சுமத்திய பழி, களங்கம், இவை நீங்காமல் குற்றவாளியாகவே சாக போகிறேனே என்று நான் வருத்தப்படுகிறேன். கௌரி கௌரி, எப்படியாவது உண்மை வெளியாக வேண்டும். என்றால் உலகத்திற்கு நிரூபிக்க முடியாத என் தூய்மையை இவன் நிரூபிக்க வேண்டும். பழிக்கு பழி வாங்க வேண்டும். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி. நீ பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு முந்தியே தெரியும்டா கண்ணு. நான் பாஸ் ஆவேன்னு மட்டும்தானே தெரியும். எங்க வகுப்புல நான் தான் ஃபர்ஸ்ட்ல பாஸ் ஆயிருக்கேன்னு தெரியுமா? போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சரிம்மா. மேல் படிப்புக்கு உன்னை மதுரைக்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன். அனுப்பலான்னு நினைக்கிறியா? அப்போ நீ என் கூட வரப்போறது இல்லையா? மதுரையில நீயும் நானும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறதுன்னா சுலபமாவா இருக்கு? ரொம்ப செலவாகும் கண்ணு. இங்கே இருந்தா சொந்த வீடு, வேலைக்கும் கஷ்டமில்லை, வர்ற வருமானம் உன் படிப்புக்கு போதும். மதுரைக்கு வந்தா அங்கேயே எத்தனையோ பேர் வேலை இல்லாம திண்டாடுறாங்க. எனக்கு எங்க வேலை கிடைக்கும்? நான் இங்கே இருக்கிறது தான் நல்லது கண்ணே. போம்மா, நீ வரலன்னு நான் போகல. அப்படின்னா நீ படிக்க வேண்டாமா? நான் இப்ப படிச்சு என்னம்மா பண்ண போறேன்? இங்கேயே தையல் வேலை கற்றுக்கொடு, நான் சம்பாதிக்கிறேன், 2 பேரும் கஷ்டம் இல்லாம சாப்பிடலாம். அப்படித்தான் கண்ணே, உலகத்துல ரொம்ப பேர் வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆனா உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய காரியம் வேற ஒண்ணு இருக்குங்கிறத மறந்துட்டியா? உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீ மாத்த வேண்டாமா? நம் குடியை கெடுத்த அந்த சண்டாளனை பழி வாங்க வேண்டாமா? இப்படியே ஒவ்வொரு முறையும் சொல்றியே தவிர அந்த சண்டாளை யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறிய. இப்போ வேண்டாம் கண்ணே, அவனை பழி வாங்க உனக்கு தகுதி ஏற்படும் போது நானே சொல்லுவேன். ஆத்திரப்பட்ட காரியம்தான் கெடும். அந்த வஞ்சகனை பழி வாங்க பணபலம் வேணும். அந்த பண வசதியை அடையத்தான் நீ நல்லா படிக்கணுங்கிற. சரியம்மா, நான் போய் படிக்கிறேன். இந்த பரோபகாரத்தோட கூட்டா வியாபாரம் செஞ்சவன் எவனும் இதுவரையிலும் லாப பணத்துல பங்கு வாங்கினதே இல்ல. உன் அதிர்ஷ்டம், உனக்கு தான் 10,000 ரூபாய் தர்றேன். இந்த 3 லட்சம் ரூபாய் லாபம் வர வேண்டிய பங்குக்கு இந்த பிச்சை காசை கொடுத்தா யாரு வாங்குவா? முழு பணமும் வந்தாலொழியே இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். நாகலிங்கம், நீ யாருகிட்ட பேசுறேங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பேசு. இப்ப இந்த 10,000மே உனக்கு தெரியலன்னா நீ என்னதான் செய்வே? இல்ல கேக்குறேன், என்னதான் செய்ய முடியும்? வியாபாரம் நடக்கிறதோ என் பேர்ல, அதுல உனக்கு பங்கு இருக்குங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? அது மட்டுமா, மூலதனத்துக்கு நீ போட்ட பங்கு பணமோ கணக்குல இல்லாத பிளாக் மார்க்கெட் பணம். அட பாவி, ஊர் உலகத்தை ஏமாத்தினது போல என்னை ஏமாத்திடலான்னு பாக்குறியா? நீ சதிவேலை நடத்தி ஜெயிலுக்கு அனுப்பினியே உன் மேனேஜர் சங்கர், நீ கொலை செஞ்சுட்டு ஆட்பியலாகி செத்து போயிட்டா நீ தம்பட்டம் போட்டியே அந்த வட்டிக்கடை மார்வாடி, அவங்கள போல என்னையும் வாயிலா பிராணி நினைக்காத. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு. இவ்வளவு பணத்தையும் நீ எப்படி சம்பாதிச்சுங்கிறது எனக்கு தெரியும். அதையெல்லாம் அம்பலப்படுத்தி இப்பவே உன்னை சீரழிக்கல. என் பேரு நாகலிங்கம் இல்ல. ஆமா, வர்றேன். தங்கச்சி தங்கச்சி, ஏதாவது கிழிஞ்சு போன பாவாடை இருந்தா கொடுக்குறியா? ஓ தரேன், வா.
பிரேமா பிரேமா, பட்டு பாவாடைய கொண்டு போய் அந்த பிச்சைக்காரிக்கா கொடுக்குற, கொண்டா இப்படி. ஏன் கொடுத்தா என்ன, என்கிட்ட தான் நிறைய இருக்க. நீ இந்த வீட்டுக்கு ஏத்த பிள்ளையா இல்ல, வா அப்பா கிட்ட சொல்றேன். நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். அப்பா அப்பா. என்ன பிரேமா? பாருப்பா, அந்த பொண்ணுக்கு ஒரு பாவாடை கொடுக்க போனா அது ஆயா பிடிங்கிட்டா. ஏன் ஆயா, எத்தனை தடவை சொன்ன உனக்கு? பிரேமா தாய் இல்லாத பொண்ணு, அதை இஷ்டப்படி விட்டுட்டு கொடுத்துட்டு பாவாடிய. வாடகை என்ன வேணும்? வெளியே டூலெட் போர்டு பார்த்தேன். கொஞ்சம் இருங்க, எங்க அண்ணா வெளியே போயிருக்கார், வந்துடட்டும். திருட்டு பையன், ஆள் இல்லாத வீட்டுல நுழைஞ்சு அகப்படாத சூட்டிட்டு போனான்னு வந்திருக்கான். என்னன்னா அது? ஒண்ணு இல்லம்மா, ஒரு பையன் நம்ம தோட்டத்துல பூந்து பூ பறிக்க வந்தான். என்ன கண்ட உடனே ஓடிட்டான். யாருமா அவரு? இவரு நம்ம வீடு பார்க்க வந்திருக்காருண்ணா. ஓஹோ, உங்க பேரு என்ன? வேலை பாக்குறீங்க? நான் அலுமினிய தொழிற்சாலையில் அட்வைசரா இருக்கிறேன். என் பேர் பாலு. என்ன சம்பளம் வாங்குறீங்க? சம்பளம் அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து மாசத்துல ஏதோ 2000 ரூபாய் தான் கிடைக்கும். 2000? உட்காருங்க சார், உட்காருங்க. காசு சாப்பிடுங்களா? சிகரெட் பிடிங்க, உட்காருங்க. ஓவர் சாப்பிடுங்களா? ஒண்ணு வேண்டாமா? சரி உட்காருங்க. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் ஏதாவது பெண்ணு வச்சிருக்கீங்களா? ஒண்ணு இல்ல சார், அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுக்கணுங்கிற ஒரு நிபந்தனை. ஆயிடுச்சு. எத்தனை குழந்தைங்க? ஆமா, என்ன சென்சஸ் ஆபீசர் மாதிரி கேக்குறீங்க? குழந்தைங்க இருந்தா தான் வீடு விடுவீங்களா? அதிகமா குழந்தை இருந்தா விட மாட்டோம். மகா தொந்தரவு சார். சதா கூச்சலும் கலாட்டாவும் நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. கவலைப்படாதீங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது. அதைத்தான் எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? இன்னொன்னு, செவுத்துல ஆணி அடிக்கப்படாது, 10 மணிக்கு மேல லைட் எரிக்கப்படாது. பகல்லையா? நைட்ல சார். அடிக்கடி குழாயா திறந்து விடப்படாது. 4 மாசத்து வாடகையே அட்வான்ஸா கொடுத்துறணும், அதுக்கு ரசீது தர மாட்டோம். உங்க நிபந்தனை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் உண்டு, என் வேலையை உண்டு, ரூம் உண்டுன்னு இருப்பேன். சரி வாங்க சார், மேல போலாம். அம்மா, பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பரீட்சை பணம் அடுத்த வாரம் கட்ட வேண்டும். 100 ரூபாய் மாதா மாதம் அனுப்ப வேண்டிய பணத்திற்கே நீ கடுமையாக உழைக்க வேண்டும். இப்போது இந்த பணம் வேறு. எப்படி அனுப்ப போகிறாயோ, அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுவாயோ. இருந்தாலும் இதுவே என் படிப்புக்காக நீ அனுப்பும் கடைசி பணம். பிறகு நீ விரும்பிய BA பட்டம் என்னை தேடி வந்துவிடும். நானும் எனக்காக காத்திருக்கும் வேலைக்கு தயாராகி விடுவேன். விடுமுறை எப்போது துவங்கும், உன்னை எப்போது காண்பேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன். உன் கண்மணி கணேஷ். மணியாளர் வந்தாப்புல இருக்க, இன்னைக்கு பிக்சர் போக வேண்டியதுதான். கோல்டு வாட்ச் மைனர் பிக்சர் போறதுக்காக மணி ஆர்டர் வரல, எக்ஸாமினேஷனுக்கு கட்டுறதுக்காக வந்திருக்கு. அப்படின்னு அளந்து அனுப்பியிருப்பாங்க. அளந்து அனுப்பலடா, அரிசி கடைக்காரர் மோன எண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. எண்ணி தான் செலவு பண்ணணும். அளந்து அனுப்பிச்சிருக்காங்களா? கணேஷ், கிளாஸுக்கு போறதுக்கு முந்தி பிரின்சிபல் உன்னை மீட் பண்ண சொன்னாரு.
எதுக்குடா? காலேஜ் ஆண்டு விழா வருது இல்ல, அதுல ஒரு டிராமா போடுறதுக்காக இருக்கும். ராமாவது மண்ணாங்கட்டியாவது அதெல்லாம் நான் ஒண்ணும் போட முடியாதுன்னு செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் பிரின்சிபால் கூப்பிடுறாரு. கணேஷ், வருஷம் ஏமாத்தின மாதிரி இந்த வருஷம் ஏமாத்த முடியாது. நீ ஒரு நாடகம் போட்டுதான் ஆகணும். ஏய், என்னடா இது எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் போடுங்கிறீங்க? நான் என்ன ஆக்டரா? கணேஷ், உன் நேர்மை உனக்கு தெரியாது. நீ நாடகத்தில் நடிக்காட்டியும் பரவாயில்ல, மேடையில ஏறி நின்னாலே போறோம். நான் பெரிய சினிமா ஸ்டார் பாரு, மேடையில ஏறி நின்னாவே போதும். மாட்டேன், போங்கடா, டைம் ஆச்சு, கிளாஸ் போங்கடா, போங்கடா. படிக்கிறதுக்கு வந்தீங்களா நாடகம் போடுறதுக்கு வந்தீங்களாடா காலேஜுக்கு?